ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் புதிய நல்ல சூழ்நிலைகளை காண விரும்புவது இயற்கையானது. புதிய நன்மைகளையும் புதிய சந்தோஷமான காரியங்களையும் மனம் வாஞ்சிப்பது சகஜமானது. ஆனால் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் புதிதாய் இருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய எண்ணங்களும் மனநிலைகளும் வாழ்வின் இலக்குகளும் புதிதாக வேண்டும். நாம் பழைய பாதையில் தொடர்ந்து கொண்டே புதிய தேவ நன்மைகளை எவ்வளவுதான் எதிர்பார்த்தாலும் பலனில்லை. நாம் பழைய வாழ்க்கை முறைகளோடும் குணங்களோடும் மாற்றமின்றி தொடரும் போது தேவன் நம்மை புதிய நன்மைகளை காண செய்ய மாட்டார். ஆம், அதற்கு நமக்குள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நமக்குள் தொடரும் ஆகாத பழைய விஷயங்களை வெளியேற்ற வேண்டும். நம்முடைய பாவ சாயலான பழைய சிந்தைகளும் உணர்வுகளும் உருமாற்றம் பெற வேண்டும். பழுதடைந்த வாகனத்தின் வெளிப்புறத்தை மட்டும் புதுப்பித்துவிட்டு உட்புறத்தில் பழுதான இயந்திரம் அப்படியே மாற்றப்படாமல் இருந்தால் அந்த வாகனம் நன்றாக ஓட முடியாது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்மை திருத்திக் கொள்ளும் போது நம்முடைய கடந்த கால தவறுகள் கூட நம்முடைய எதிர்கால நன்மைக்கு துணை புரியும். அதற்கு நம்முடைய மனம் மறுரூபம் அடைய வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.